அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னா, அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்த மாநில அரசுகளுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல போர் சூழல் நிலவுது அப்படின்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள செஞ்சு கொள்றதுக்காக, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு சில அனுமதிகள வழங்குவாங்க. சரிங்களா? என்ன மாதிரியான அனுமதிகள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுது அப்படின்னா, அதிலிருந்து மக்கள காப்பாத்துறதுக்கு தேவையான பொருட்கள், தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள மாநில அரசாங்கங்கள் பண்ணிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கும். ஏன் அப்டின்னா, எந்த ஒரு மாநிலத்தில தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த மாநிலத்தில தாக்குதல் நடந்தாலும், அந்த மாநில அரசாங்கங்கள் அதற்கான தயார் நிலையில இருக்கிறத உறுதி செய்வதற்காக மாநில அரசாங்கங்களுக்கு இந்த ஒரு அனுமதி வழங்கப்படுது. எந்த சட்டத்துக்கு கீழ இந்த ஒரு அனுமதி வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் பாதுகாப்பு விதிகள். அதாவது சிவில் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது, சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1968ஆம் ஆண்டு இந்தியாவுல இயற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சிவில் டிஃபென்ஸ் அதாவது சிவில் அப்டின்னா சிவிலியன்ஸ எடுத்துக்கலாம் நம்ப. சரிங்களா? அவங்கள பாதுகாக்கறக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோட செய்ய முடியும். அந்த மாரி அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சில விஷயங்கள குடுத்திருக்காங்க. தீ தடுப்பு கட்டுப்பாடு. இப்ப குண்டுகள் போடப்படுது அப்டின்னா, தீ அதிகமா பரவும் இல்லையா? இப்ப அத தடுக்கிறதுக்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது. உட்கட்டமைப்ப பாதுகாக்கறக்கு தேவையான டிஃபென்ஸ் ரிலேட்டடான பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் தொழில்நுட்பம் சார்ந்து வாங்கி வச்சுக்கிறது. ஆபத்தான பொருட்கள வந்து சேமிக்கிறது. அது சார்ந்த விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது. மக்களுக்கு இப்ப ஒரு இடத்துல வந்து குண்டு போடுறாங்க அப்டின்னா, மக்கள வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தங்க வைக்கணும். அப்ப அந்த இடத்துல தற்காலிக கூடாரங்கள ஏற்படுத்தணும். அப்ப அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறது. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற விஷயங்கள அமைப்புகள வந்து அ சீர் செய்வது, அதாவது வரைமுறைப்படுத்துவது இந்த மாரியான விஷயங்கள். தகவல் கட்டுப்பாடு, மக்கள் சுதந்திரத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில. அதே மாரி நாட்டோட ஆ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தாத வகையில இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த மாதிரியான அச்சுறுத்தக்கூடிய தகவல்கள வந்து தடை செய்வது, மக்கள் பாதுகாப்புக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றது தான் இந்த ஒரு சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட்க்கு கீழ வரக்கூடிய விஷயங்கள். அதே மாரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு குடுக்கறதுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் நிதிகள பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்துக்கு கீழ சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ப ஆப்பரேஷன் சிந்தூர் நடத்துனதுக்கு அப்புறமா, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரோன் தாக்குதல்கள வந்து தொடங்கி இருக்காங்க. சரிங்களா? இந்தியாவோட எல்லைப்புற மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ட்ரோன் தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு. அத இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து அந்த ட்ரோன்கள வானத்திலேயே வச்சு அழிச்சுட்டாங்க. சரிங்களா? சோ அதுல என்ன மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிடம் தற்போது இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, முதல்ல S-400. S-400 அப்படிங்கிறது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். சரிங்களா? சோ இந்த S-400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கு 400ன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, 400 கிலோமீட்டருக்கு தொலைவுல வரக்கூடிய ஒரு ஏவுகணைய கூட துல்லியமா அத கண்டுபிடிச்சு அத அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும் வானத்திலேயே இதனால. அதனால தான் இதுக்கு S-400 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குன இந்த S-400 அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்புக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இது முதல்ல இருக்கக்கூடியது. அடுத்தது பராக் 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்தியா வாங்குன வான் பாதுகாப்பு அமைப்பு. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 70 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று எதிரி ஏவுகணைகள வந்து அழிக்கக்கூடிய திறன் பெற்று இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று, அங்க இருக்கக்கூடிய எதிரி நாட்டு ஏவுகணைகள தாக்கி அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இதுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இதுக்கு இருக்கு. சரிங்களா? சோ அப்ப லாங் ரேஞ்சுக்கும் இருக்கு நம்மகிட்ட, ஷார்ட் ரேஞ்சுக்கும் இருக்கு. ரொம்ப வெரி ஷார்ட் ரேஞ்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் போன்ற மிசைல்ஸ் அட்டாக் பண்றதுக்கு கூட நம்மகிட்ட எக்யூப்மென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள வந்து வச்சிருக்காங்க. பிரான்ஸ் கிட்ட இருந்து ஸ்படா அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. அதே மாரி சைனா கிட்ட இருந்து HQ அப்படிங்கிற இந்த ஏவுகணை சாதனங்கள் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள நம்ம இங்க டிஎன்ஏல பார்த்திருக்கோம். நன்றி.